மத்திய அரசு 8வது மத்திய ஊதியக் குழுவை ஜனவரி 2025இல் அங்கீகரித்தது. இதற்கிடையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இது குறித்து ஒரு புதுப்பிப்பை வழங்கியுள்ளார். 8வது மத்திய ஊதியக் குழு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்று பங்கஜ் சௌத்ரி மாநிலங்களவையில் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜாவேத் அலிகான் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். 8வது சம்பளக் குழுவின் நோக்கம் குறித்த தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் அனைத்து மாநிலங்களிடமிருந்தும் ஜனவரி 17, 2025 மற்றும் பிப்ரவரி 17, 2025 தேதியிட்ட கடிதங்கள் மூலம் கோரப்பட்டன என்று அமைச்சர் கூறினார். 8வது சம்பளக் குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஊடக அறிக்கைகளின்படி 1.8 முதல் 2.86 வரையிலான ஒரு ஃபிட்மென்ட் காரணியை அரசாங்கம் அங்கீகரிக்கக்கூடும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வை ஃபிட்மென்ட் காரணி தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 7வது ஊதியக் குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000, ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 9,000. இது தவிர 7வது ஊதியக் குழுவின் கீழ் 55% விகிதத்தில் அகவிலைப்படி மற்றும் டிஆர் பெறுகிறார்கள். அரசாங்கம் 1.8 என்ற ஃபிட்மென்ட் காரணியை அங்கீகரித்தால் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 32,400 ஆகவும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 16,200 ஆகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் 2.86 ஃபிட்மென்ட் காரணியை அமல்படுத்திய பிறகு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 51,480 ஆகவும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 25,740 ஆகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 8வது ஊதியக் குழுவை அமல்படுத்திய பிறகு டிஏ மற்றும் டிஆர் 0 மாறக்கூடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.